Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்பாவின் வீடு சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா மாதுளம் பழத்தையும் அதோட தோலையும் வச்சு நம்ம ஹல்வா செய்ய போறோம். மாதுளம் பழத்தோட தோலை வந்து தூக்கி எறியாம அதையும் சேர்த்து நம்ம இப்ப ஹல்வா செய்ய போறோம். மாதுளம் பழ தோல்ல பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. மாதுளம் பழத்தோலை யூஸ் பண்றதுனால இதய நோய் வராமல் இருக்கும். எலும்பு வந்து நல்லா வலுவா மாறும். குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கும் போது அவங்க வந்து இஷ்டமா வந்து சாப்பிடுவாங்க. அந்த ஹல்வா எப்படி செய்யறது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் வாங்க. செம்பாவின் வீடு சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் எலுமிச்சம்பழ ஜூஸை ஊற்றி தோலை முக்கி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு எடுத்துட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த தோலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா செயற்கை உரம் வந்து நிறைய போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. தோலில் வந்து இருக்கும் அந்த செயற்கை உரம். அதை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கழுவி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஹல்வாக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த தோல் வந்து நல்லா சாஃப்டாகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சோன்னா ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மாதுளம் பழ முத்துக்களை வந்து போட்டுருங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மாதுளம் பழ தோல் தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. எல்லா தண்ணியுமே ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிடுங்க. நல்லா ஸ்பூனை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் மட்டும் நல்லா கீழே இறங்கிடும். இப்போ நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பேனில், நான்ஸ்டிக் பேனில் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் கலருக்காக ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். வீடியோவுக்கு நல்லா கலராக தெரியறதுக்காக இதை நான் சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காவை பொடி பண்ணி தூவிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். ஒரு 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகரும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கிளறி விடுங்க. நல்லா திக்காகணும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சமாக மாதுளம்பழ முத்துக்களை தூவிக்கோங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹல்வா சாப்பிட்றப்ப அது வாயில் கடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சரை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம பவுலை க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆயில் வச்சு. இப்போ அந்த மிக்சரை வந்து இதில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ கவுண்டர் டாப் மேலேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். சூடு ஆறணும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வச்சுருங்க. உங்களுக்கு அப்போ தான் ஹல்வா வந்து செட் ஆகும். மேலே வந்து நீங்கள் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி தூவிக்கலாம். 10 நிமிஷம் அப்படியே கவுண்டர் டாப்பில் வச்சுருங்க. சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். இப்போ 2 மணி நேரம் வச்சு நான் எடுத்தாச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கீறித்துக்கோங்க. சூப்பராக ஹல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஹல்வா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம்பழம் ஹல்வா எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்களா? இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.